அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியை வணங்கி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 8/8/2024 முதல் 15/8/2024 வரை, அதாவது 8/8/2024 வியாழன் முதல் 15/8/2024 வரை உள்ள வார பலன்களை 12 ராசிகளுக்கும் தக்க பரிகாரங்களோடு இப்போது நாம் பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, சாதகமான கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் மிகவும் சரியாக இருக்கின்றன. இதனால் சல்லாபங்கள், சரீரத்தில் சுபிட்சம், தொழில், படிப்பு, பதவி, பயணம், பாரின் தொடர்பு, சில கேஸ் நிலுவைகள், கடன் கட்டுதல், இதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வுகளை கைக்கொள்வீர்கள். பெண்களை இணைத்து செய்யும் இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த வகையிலும் பிரயோஜனமாக இருக்கும். பிள்ளைகள் விருப்பத்தை எப்படியாவது பூர்த்தி செய்ய பார்ப்பீர்கள். ஆள்பலம், அதிகாரம், இதனால் ஆதாயமே. உங்கள் ஜீவனத்துறை எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமே. மற்றும் விளம்பரம், விமர்சனமும் இருந்திடக்கூடும். இந்த வாரம் அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், வெண்மை. வளம் தரும் வாஸ்து திசைகள் வடமேற்கு, வடகிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 8, 9, 10, 11. வழிபாடு அம்மன் நவரத்தின மாலை படிப்பது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 13, 14, 15 தேதிகள். மிக கவனமுடன் செயல்பட வேண்டும். பண கஷ்டம் நீங்குவதற்கு அச்சு வெல்லம், அழகான அச்சு வெல்லத்தை வாங்கி அதை ஒரு லட்சுமி, மகாலட்சுமியினுடைய பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து அந்த அச்சு வெல்லத்தை கொண்டு வந்து சிறிதளவு பச்சரிசிகளை போட்டு பொங்கல் வைத்து வீட்டிலே எல்லோரும் சாப்பிட வேண்டும். சாப்பிட்டீர்களானால் நிச்சயமாக பணவரவும் பொருளாதார வசதியும் கூடும். ரிஷபராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட கிரகங்கள் கேந்திர திரிகோணத்தில் அற்புதமான வாய்ப்பு. உங்கள் முயற்சிகள், முதலீடுகள், எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றியே. வேலை வியாபாரங்களிலும் சரி, கூட்டு முயற்சிகளிலும் சரி உங்களுக்கு சகாயங்கள் அமையக்கூடும். படிப்பு, பதவி, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம், நட்புக்கு இலக்கணமான நண்பர்கள், இவர்களின் தொடர்பு யாவும் பயன் தரும். ஆண் பெண்களை இணைத்து செய்யும் விஷயம் சக்சஸ். ஸ்திர சொத்துக்களில் உங்களுடைய முதலீடுகள் வீண் போகாது விரிவாக்கத்தை தரும். வாகனம், விலை உயர்ந்த பொருள், சில விருப்பமான அம்சங்கள், இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஈடேறும். தம்பதிகளின் தாம்பத்தியமும் சந்தோஷமுடையதாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை, ஊதா. வளம் தரும் வாஸ்து திசைகள் வடமேற்கு, மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 12, 13, 14. வழிபாடு நந்தீஸ்வர சிவபெருமானுடைய ஸ்லோகங்கள் பாராயணம் செய்வது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் 15ஆம் தேதி மட்டும் கவனமுடன் எதிலும் செயல்படவும். அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலம், தங்கம் வாங்கும் யோகம். இது ஏதோ ஒரு குருட்டு திசையிலே வந்த யோகம். ஏன் வருகிறது, எப்படி வருகிறது நினைத்து கூட பார்க்காதீர்கள். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் சுமங்கலி பூஜை. வீட்டிலே ஒரு வெள்ளிக்கிழமை அன்று சுமங்கலி பூஜை செய்து யாராவது ஒரு சுமங்கலிக்கு தானம் கொடுத்து அவர்கள் கால் பாதத்தை தொட்டு கும்பிட வேண்டும். சிறிதளவு பாசிப்பருப்பு பாயசம் கொடுத்தீர்களானால் மிகுந்த உத்தமம். இந்த வாரம் நன்றாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, அனுகூலமான கிரகங்கள் தனபாக்கிய பாவத்தில் திரேக பலம், திரவிய லாபம், பலவித சகாயங்கள், அரசு உதவிகள், ஆள் பலம், தன்னிலும் மேம்பட்டவர்களுடைய உதவி ஒத்தாசைகள், இதன் விஷயங்கள் ஏதேனும் சிலவற்றில் கைகூடி நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்வீர்கள். விட்டு போனவைகள் மீண்டும் கிடைக்கும். புராதன சொத்துக்கள் அமையலாம். வாரிசுகளால் வளம் தரும் சந்தோஷங்களும் எதிர்கால முதலீடுகளும் இருக்கும். பெற்றோர்கள் சில விஷயங்கள் கைகூட பெறுவார்கள். மகான்களின் தரிசனங்கள் உண்டு. ஃபினான்சியல், கணிதம், துணி, உணவு, எந்திரம், பர்னிச்சர், மருத்துவம், தகவல், இதன் ஜீவனம் லாபமே. அதிர்ஷ்ட நிறங்கள் பர்பிள், பச்சை. வளம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு, தென்மேற்கு. பணம் முயற்சி கைகூடும் தேதிகள் 13, 14, 15. வழிபாடு பஞ்சமுக கணபதியை வணங்குவது நன்மையே.
ஒரு மனிதனுக்கு எது தேவையோ இல்லையோ உஷ்ணம் குறைய வேண்டும். அந்த உஷ்ணம் என்பது தலைக்கு ஏறி விடுகின்றது. அதனால் பலரை சத்தம் போடுகின்றோம், அசிங்கமாக பேசுகின்றோம், அதனால் கோர்ட் கேஸ் வழக்குகளை சந்திக்கப் போகின்றோம் என்பதை பலர் உணர்வதில்லை. இதற்கு வழி கிடையாதா அப்படி என்று கேட்டால், சீரகத்தை வெறும் சாப்பாட்டிலே உணவிலே பொரித்து போட்டு அதை கிண்டி உணவருந்தி பாருங்கள். இதை என்று செய்தால் சரியாக வரும். இது உங்களுடைய கேள்வி. புதன்கிழமை சாப்பிட வேண்டும். நரம்பு மண்டலத்தில் உள்ள வேகம் குறைந்து யாரிடமும் கடன் வாங்கிவிட்டு எமோஷனலாக பேசுவதை விட சிரித்து கொண்டே பேசுவது நன்மை. அதைவிட மனைவியும் பிள்ளைகளும் நம்மளை வெறுக்காமல் நடந்து கொள்வது அதைவிட உண்மை. இதற்கு சீரகத்தை பொரித்து போட்டு வெறும் அரிசி சாதத்திலே கலந்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கஷ்டத்திலிருந்து விடுபடுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உபஜய வீடுகளில் கிரக சஞ்சாரம் சமயோஜிதம். எதிலும் சாதனை, விளையாட்டு, போட்டி பந்தயம், படிப்பு இவற்றிலெல்லாம் வெற்றிதான். எதிர்பாராத சில நற்சம்பவங்கள் அமையும். விட்டுப்போன உறவுகள் கைகூடும். கணவன் மனைவி நல்லிணக்கம் நன்றாக இருக்கும். கடல், ஆகாய மார்க்கம், பூமி, உணவு, ITI நிறுவனம், மருத்துவம், அரசியல், கலை, இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு ஆதாயங்களும் திருப்பங்களும் பரிசு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு, வெண்மை. வலம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு, வடமேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 8, 9, 15. வழிபாடு சங்கர நாராயணனை வணங்குவது. சங்கர நாராயணனுடைய ஸ்லோகங்கள் படிப்பது நன்மையே. மனதில் அமைதி வேண்டும். ஓய்வில்லாத உழைப்பு, தேவையற்ற சிந்தனைகள், இரவில் உறக்கம் வராமல் இருப்பல், இப்படி பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாகி கொண்டிருக்கின்றீர்கள். பல பேர் உங்களை விட்டு பிரிந்து செல்வதாக உங்கள் மனதிலே ஒரு கற்பனை. இதெல்லாம் மாறுமா? கண்டிப்பாக மாறும். இதற்கு ஒரு சிறிய உபாயம். சின்ன வெங்காயம் என்று சொல்லக்கூடிய பொடி வெங்காயத்தை சிறிதளவு நல்லெண்ணெயிலே வதக்கி அதிலே சீரகத்தை சேர்த்து அதை உணவிலே சாப்பிட வேண்டும். இது புதன்கிழமை சாப்பிட்டு கொண்டே வந்தீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார நெருக்கடியும் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதையும் மனதிலே ஒரு தெய்வத்தினுடைய வழித்தோன்றுதலும் உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, சாதகமான கிரகங்கள் சரியாக இல்லை. இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். முதலில் சரீரத்தில் கவனம். பணம், பதவி, வெளிதேசம், விவகாரம் இதிலெல்லாம் மிக உஷாராக இருக்கவும். கோபதாபங்களில் கொள்ளாமல் குடும்பத்திலும் சரி, தனது பணியிலும் சரி, வெளியிடத்திலும் சரி, தன்னை சுற்றியிருப்பவர்களிடத்திலும் சரி நல்லதொரு அணுகுமுறைகளை நீங்கள் கையாள வேண்டும். யாரையும் நம்பி எந்த விஷயத்திலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். ஆண்டவன் அனுகிரகத்தை அதிகமாக கடைபிடிக்க வேண்டும். பரிந்துரைகளோ, பண விஷயமோ, கடன் பத்திரமோ இதில் பார்த்து எதையும் செய்ய வேண்டும். குடும்பம், தொழில் ரகசியங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உங்கள் வியாபாரம், தொழில்களில் எந்திரம், ஆட்கள் இதிலெல்லாம் கவனத்துடன் செயல்படவும் மற்றும் ஆவணங்கள், வரி, வாய்தா இதில் நீங்கள் சரியாக சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லையேல் அபராதமோ அல்லது ஏதேனும் தண்டனைகளோ வரலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் இந்த வாரத்தில் வெந்தய கலர், சாக்லேட் நிறம். வலம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு, வடகிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 10, 11, 12. வழிபாடு சிவபுராணம் பாராயணம் செய்வது. தீப வழிபாடு. தீபம் என்பது இழுப்பு எண்ணெயிலே மண் அகலிலே தீபம் ஏற்ற வேண்டும். இதை எங்கே ஏற்ற வேண்டும்? சக்கரத்தாழ்வாருக்கு ஏற்ற வேண்டும். அது என்ன கிழமை செய்யலாம்? எல்லோரும் சனிக்கிழமை என்று நினைக்கின்றீர்கள். வேண்டாம், செவ்வாய்க்கிழமை செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே சென்று இந்த முறை நீங்கள் இந்த வழிபாடை செய்து பாருங்கள். சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்கள் கஷ்டத்தை நீக்கும். கன்னிராசி அன்பர்களே, யோக கிரகங்கள் பகை மறைவிடத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எடுத்து செய்யும் முயற்சிகள் சரியாக அமையாது. ஆரோக்கியத்திலும் சரி, உணவு உடல் கட்டுப்பாடுகளிலும் சரி மிக மிக சரியாக நடந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போவதுதான் இப்போதைக்கு இந்த வாரத்திற்கு நன்மை. மற்றும்
யாருக்காகவும் எந்த வகையிலும் நீங்கள் பரிந்துரைகள் செய்ய வேண்டாம். பணப்பரிமாற்றம் மற்றும் பணிகள், பாரின் விஷயம், படிப்பு, முக்கியமான பொறுப்பு, பதவிகள் இவற்றெல்லாம் நீங்கள் மிகவும் இங்கிதத்தை கையாண்டு இறையர்களோடு இந்த வாரத்தை எளிதாக நீங்கள் கடந்து கொள்ள வேண்டும். மற்றும் எந்த வகையிலும் உங்களை யாரும் சிலர் பாதிப்பதற்கான சம்பவங்கள் கூட வரலாம். அதெல்லாம் மனதில் கொண்டு இறை வழிபாடு, ஜபம், தொழுகை, ஆலய தரிசனம், குலதெய்வ பூஜை இவற்றை செய்து கூடிய மட்டும் இந்த வாரத்தை கடந்து வரவும். அதிர்ஷ்ட நிறங்கள் ஊதா, சந்தனம். வளம் தரும் வாஸ்து திசைகள் வடகிழக்கு, மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 8, 9, 13, 14. வழிபாடு சரஸ்வதி சகலகலாவள்ளி மாலை படிப்பது நன்மையே. இதை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல் இருந்த நீங்கள் தற்சமயம் பிள்ளைகளுடைய நிலவரத்தால், கடன் தொல்லையால் அல்லது பிரிவினையால் மனம் சஞ்சலப்படும். அந்த சஞ்சலப்படும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி போயிட்டார் என்று தெரிந்தால் அதற்கு ஒரு சின்ன காரணம், ராம துளசி என்று ஒன்று இருக்கின்றது. அந்த ராம துளசியை வாங்கி அதை நன்றாக மாலையாக கட்டி ஆஞ்சநேய மூர்த்திக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக கஷ்டம் குறையும். துலா ராசி அன்பர்களே, பாதகமான கிரகங்களின் சஞ்சாரம் இருப்பதால் எதிலும் நீங்கள் பார்த்து நடப்பதும் மற்றும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யாமல் இருப்பதும், எதிலுமே நீங்கள் விழிப்போடு இருப்பதும் நல்லது. இல்லையேன் ஏதேனும் ஒரு இழப்புகளோ, கௌரவ குறைச்சலோ, நிர்பந்தமாக கடன் பெற வேண்டிய சூழ்நிலைகளோ ஏற்படலாம். சரீரம், ஜீவனம், பொது வாழ்வு, கலைத்துறை, விளையாட்டு, வினோதம் இதிலெல்லாம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பொறுப்புகளிலும் நீங்கள் சரியாக பார்த்து நடந்துக்க வேண்டும். தனது வேலையிலும் சரி, தொழிலிலும் சரி, அதில் சமயோஜிதம் தேவை. மற்றும் எந்திரம், வெளியிடம் மற்றும் வாகனங்களில் செல்பவர்கள் பாதுகாப்பாக கவசங்களை மேற்கொள்ள வேண்டும். பக்தி, ஜபம், தொழுகை மற்றும் சில தெய்வ நேர்த்தி கடன்களை செலுத்துவது இதையெல்லாம் இந்த வாரம் செய்து கொண்டால் மிகப்பெரிய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் இறையருளால் தப்பித்துக் கொள்ள முடியும். அதிர்ஷ்ட நிறங்கள் தேன் கலர், மயில் கலர். வளம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு, தென்மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 10, 11, 12. வழிபாடு சுதர்சனமூர்த்தி, சக்கர தாழ்வார். இதன் வழிபாடுகளை செய்துக்குவது நன்மையே. மனிதனுடைய தொப்புள் பகுதியிலே எப்பொழுதுமே ஒரு வித்தை சாஸ்திரம் இருக்கும். மனிதன் எப்பொழுது பிரச்சனைக்கு ஆளாகின்றானோ அப்பொழுது நிச்சயமாக அவன் தொப்புள் பகுதியை தொடுவான். அதற்கு காரணம் என்னவென்றால் தொப்புள் கொடி உறவுகள், தாயினுடைய அரவணைப்பு. இதற்கு நாம் என்ன செய்யலாம்? இந்த வாரம் நீங்கள் மனதார வணங்க வேண்டிய கடவுள் இழுப்ப எண்ணெயில் தீபம் போட்டு முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக குறையும். விருச்சிக ராசி அன்பர்களே, வசுமதி யோகத்தோடு இந்த வாரம் இயங்குகின்றன. வரவுகள், வாய்ப்புகள், பலவித சலுகைகள், சந்தோஷங்கள், குடும்பத்துடன் குதூகூல பயணங்கள், கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பே. எதிரிகள் வீழ்வார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடாக செயல்பட்டு வெற்றியை காண்பீர்கள். சொத்தோ, வாகனமோ, பொன்னோ, பொருளோ இதன் அம்சங்கள் ஏதேனும் கைகூடும். பழுது நீக்கும் தொழில், லாகிரி வஸ்துக்கள், உரம், பூமி, உணவு, காவல், ஜீவனம், மொபைல் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்களே. அதிர்ஷ்ட நிறங்கள் ஐவரி, பிங்க். வலம் தரும் வாஸ்து திசைகள் வடமேற்கு, வடகிழக்கு. பணமுயற்சி கைகூடும் தேதிகள் 8, 9. வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி, சித்தர்கள். இதன் வழிபாடுகளை மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மை. அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகள் இவைகளை உண்ண வேண்டும். ஆனால் எப்பொழுதும் நாம் உண்கின்றோமே என்று நீங்கள் சொல்லலாம். அதை எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்றால் இரவில் பால் அன்னமாக சாப்பிட வேண்டும். இரவில் பால் அன்னம் சாப்பிட உங்களுடைய கடன் பிரச்சனையும் குறையும், மனதில் அமைதியும் கெடாது. ஆனால் 6, 8, 10 சந்திரன் இருப்பவர்கள் இதை தவிர்த்து விட்டு பால் பொருள்களை சாப்பிடுங்கள். பால் உணவு என்று நான் சொன்னேன்.
6, 8 சந்திரன் 8, 10 சந்திரன் இருப்பவர்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டினால் பெரும் துன்பத்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். அதனால் சொல்கின்றேன். தனுசு ராசி அன்பர்களே, அசுபர்கள் யாவும் உபஜயம் உங்கள் பக்கம்தான். யாரும் பேசுவார்கள், எடுத்ததை உடனே சாதகமாக ஆக்கி விடுவீர்கள், ஆச்சரியப்படுவார்கள். எந்த வகையிலும் நீங்கள் பிரஸ்தாபம் அடைவீர்கள். உங்கள் தொழிலில் சில நுட்பங்களை கொண்டு வந்து அதனை அரங்கேற்றமாக்கி அனைவரும் கவரும் வண்ணம் உங்களுடைய எழுத்து, பேச்சு, செயல் மற்றும் ஜீவன வழிமுறைகள் இருக்கும். சில மாற்று வழிகள் கூட உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். குடும்பம், குழந்தைகளின் விருப்பத்தை கண்டிப்பாக செய்து வைப்பீர்கள். நெருக்கடியான எந்த ஒரு விஷயங்களுக்கும் எளிமையாக தீர்வு காண்பீர்கள். இறை சக்தி உங்களிடத்தில் மிகவும் நன்கு கைகூடி உங்களையும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். கல்வி, சட்டம், டூரிஸ்ட்டு, பூமி, உணவு மற்றும் மொபைல் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் தரும் வாரம் இது. அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு, ஆகாய நிறம். வளம் தரும் வாஸ்து திசைகள் தெற்கு, வடகிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 8, 9, 10, 11, 12. முருகன் வழிபாடு. முருகன் நவரத்தின மாலை படிப்பது நன்மையே. பிறப்பின் ரகசியம் அறியாத மனிதன், எதற்கு பிறந்தோம் என்று தெரியாத நிலை. பிறப்பை அறுக்க முடியுமா? இனி ஒரு பிறவி நமக்கு உண்டா? பெற்றவள் உடல் செலுத்தால் பேதை நான் கால் செலுத்தேன், படைத்தவன் கை ஓய்ந்ததடா பாவி, இனி ஒரு பிறவி வேண்டாமடா என்று சொன்னார். அப்படி ஒரு பிறவியை அறுக்கக்கூடிய தன்மை தர்மத்துக்கே உண்டு. அந்த தர்மம் என்பது பொன், பொருள், உணவு எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஒன்றை தானமாக கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அது என்ன என்று சொல்லுகின்றேன். உடுத்துகின்ற வஸ்திரம். ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு வஸ்திர தானம் இந்த முறை செய்யுங்கள். அதுவும் வியாழக்கிழமை அன்று செய்யுங்கள், நன்றாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களே, முக்கிய கிரகங்கள் யாவும் மறைவிடம், பகை வீடு. இவ்வாரம் பார்த்து நடந்துக்க வேண்டும். யாரையும் பகைக்க வேண்டாம். சமயோஜிதமும் மற்றும் இறை வழிபாடும் சரீர கவனிப்பும் கண்டிப்பாக தேவை. வேலை தொழில்களில் தனக்கு மேல் உள்ளவர்களின் அதிக பொறுப்புகளோ பிரச்சனைகளோ வரலாம். சில நிலுவைகள் கூட இருக்கும். வியாபாரத்தில் தனது வரி, வாய்தா, முக்கிய ஆவணங்களை முறைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை இன்சூர் பாதுகாப்பாக செய்துக்க வேண்டும். எந்த ஒரு ரகசியங்களையும் காப்பாற்றிக் கொள்வது நல்லதொரு விஷயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை, சிகப்பு. வளம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு, கிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 12, 13, 14. வழிபாடு கருடன் நடராஜர் 10 ஸ்லோகங்கள் படிப்பது இந்த வாரம் மிகவும் உங்களுக்கு உகந்ததே. மனிதன் எதை செய்தாலும் ஒரு நீதி வேண்டும். அங்கே விபீஷணனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னது ஒரு காலகட்டம் ராமாயணத்தில். ஆனால் போர் முடிந்து விபீஷணனுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அவர்கள் கையாலே சால்வை அணிவித்து மாலை மரியாதை செய்ய வைத்தார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அதேபோல் இன்று உங்கள் கட்டமும் உங்களை யார் வைத்தார்களோ அவர்களையே உங்களை வாழ்த்து சொல்லக்கூடிய காலம். நாவிலே கலைமகள் சரஸ்வதி பேசப் போகின்றால் அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகின்றேன். தேய்பிரை அஷ்டமி அன்று கண்டிப்பாக பழங்களை மட்டும் வைத்து நெய்வேத்தியம் வேண்டாம். கிழங்குகளை வைத்து ஒரு நெய்வேத்தியம் பைரவருக்கு செய்து பாருங்கள். நிச்சயமாக அதனுடைய பலன் பூமிக்கு கீழே விளைகின்ற பொருளுக்கு சக்தி கூட, பூமிக்கு மேலே விளைகின்ற பொருளுக்கு சக்தி இல்லை. ஜாதகத்திலே பஞ்சாங்கத்திலே கீழ் நோக்குனால் மேல் நோக்குனால் என்று எழுதுகின்றோம். பூமிக்கின்றே விளைகின்ற கிழங்குகளை வைத்து ஒரு அர்ச்சனை செய்யுங்கள், கஷ்டம் குறையும். கும்பராசி அன்பர்களே, சந்திராதி யோகத்தில் கிரகங்கள். தொழிலில் வெற்றி, சரீர பலம் புஷ்டியாக இருக்கும். சன்மார்க்கம், சுப செய்திகள். சில இடத்திற்கு சிறப்பு விருந்தினராக சென்று வருவீர்கள். நல்லவர் கெட்டவர் இரு பேர்களாலும் நன்மைகளே. நிலுவை வழக்குகள் இதெல்லாம் சுமூகமாக அமையும். விட்டு போனவை சில கிடைக்கலாம். பூமி, உணவு, மெடிசன், விளையாட்டு,
பான் புரோக்கிங், ஜுவல்லரி, துணி, பழுது நீக்கும் தொழில், இதனால் லாபங்களே. அதிர்ஷ்ட நிறங்கள் கருப்பு, பச்சை. வளம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு, மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 13, 14, 15. வழிபாடு தாயாருடன் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை போற்றுவது, படிப்பது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 8, 9, 10 இந்த தேதிகள் இருக்கின்றன. இதில் மட்டும் மிக சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். ஒரு விஷயத்தை நாம் எப்படி உணர்த்துகின்றோம் என்பதே நம்மளுடைய வாழ்க்கையின் தத்துவம். இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஜென்மச்சனி, பண நெருக்கடி, ஒரே நேரங்கள். இதற்கு என்ன செய்யலாம்? எள்ளு சிறிதளவு இடித்து அதிலே கருப்பட்டியை சேர்த்து அதை ஒரு சிறிய அளவு பிடித்து வைத்து அகோர தெய்வங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். அகோர தெய்வங்களுக்கு ஏன் இதை செய்ய வேண்டும் என்றால், இந்த எள்ளும் கருப்பட்டியும் கொடுக்காமல் அகோர தெய்வ சாமிகளை ஆட முடியாது. சுடலை மாட சாமி ஆடட்டும், கருப்பசாமி ஆடட்டும், முனியசாமி ஆடட்டும், ஆனால் எள்ளும் கருப்பட்டியும் இல்லாமல் எந்த சாமியும் ஆடாது. அதற்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அதனால தான் சொல்கிறேன், இந்த எள்ளும் கருப்பட்டியை வச்சு அந்த தெய்வங்களுக்கு பூஜை பண்ணி சாப்பிடுங்க. மீனராசி அன்பர்களே, பாதக மறைவிட ஸ்தானம் பலம். குடும்பம், தொழில், ஆரோக்கியம், அடுத்தவர்கள் விஷயம், அக்கம் பக்கம் எல்லாவற்றிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக தனது பணியில், பொது இடத்தில், பயணங்களில், ஜாமீன் விஷயங்களில், பரிந்துரைப்பதில் மிகவும் உஷார். கடன் நிலை ஏற்படும். சில எதிர்பாராத நிர்பந்த செலவுகள் உருவாகும் நிலை இருக்கும். அற்ப சுகங்களும் அகால உணவு உறக்கங்களுக்கும் வாய்ப்புண்டு. விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்க வேண்டும். பெண்கள் விஷயத்திலும் பிள்ளைகளிடத்திலும் ஆண்கள் சற்று விட்டு கொடுத்து போவது இந்த வாரம் நல்லதே. அதிர்ஷ்ட நிறங்கள் இளம் பச்சை, குங்கும கலர். வளம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு, தென்கிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 8, 9, 10. வழிபாடு மீனாட்சி சொக்கநாதரின் ஸ்லோகங்களை வழிபடுவது நன்மையே. இந்த வாரம் சந்திராஷ்டமம் 11, 12, 13 தேதிகள். இந்த தேதிகளில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதே. பழமுதிர் சோலையிலே முதிர்ந்த பழம், பக்தி பசியோடு வருவோருக்கு ஞான பழம். பழமுதிர் சோலை முருகன் கோயில் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள். ஞான கடவுள், அங்கே ஒரு வேல் இருக்கின்றது, அதற்கு அருமையான பூஜை செய்யுங்கள், தீபம் ஏற்றுங்கள், கடன் தொல்லையை குறைத்து கொள்ளுங்கள்.